நாங்கள் வந்து காவலர் குடும்ப அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். காவலர் வந்து காவலர்களுக்கு யாருமே கேட்க போகிறது கிடையாது. நாங்கள் வந்து காவலர் குடும்ப அறக்கட்டளைன்னு சார்ந்து காவலர் குடும்பங்கள் மூலமாக வந்து காவலருக்கு என்னென்ன அநீதிக்கு நடக்குதோ அவங்களுக்காக வந்து கேட்கறதுக்காக நாங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலமாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காவலர்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. அவங்க பணி சுமையை நினைக்கிறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊடகங்கள் மூலமாக எடுத்தோழி காவலர்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பொய்யானவங்க, அவங்க வந்து தப்பு பண்ணவங்கன்றது தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க பக்கம் என்ன இருக்குது எதுவுமே இல்லாமல் விசாரணை பண்ணாமல் டைரெக்டாக அவங்க வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த இதுக்காகவும் எங்கள் போலீஸ்காரங்க வந்து கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. காவலர்களுக்கும் காவலர் குடும்பங்களுக்கு என்ன நடந்தாலும் வந்து கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக காவலர்களுக்கு என்ன ஒரு தவறு இல்லாத பட்சத்தில் எங்கிட்ட வரும்போது நாங்கள் என்னன்னாலும் எங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அந்த நோக்கத்தில் வந்து நாங்கள் இந்த எங்கள் காவலர் குடும்ப நல அறக்கட்டளை வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த இதுக்காக தான் சார் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு நாங்கள் வந்து இன்னும் வந்து எந்த காவலர்களுக்கு எது நடந்தாலும் நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல வந்து இப்போ வந்து லாஸ்ட் நம்ம அந்த இதே நம்ம சொல்லலாம். இசைக்கு ராஜா சாருமே அவங்க தற்காப்புக்காக அவங்க செஞ்சது தப்புன்னு கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. அவங்க ஒரு தற்காப்புக்காக காலில் சுட்டுட்டாங்க. கூட போன காவலர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணது சரி. கூட போன காவலர்கள் எங்களை மாதிரி கணவர் எங்கள் வீட்டுக்கு எங்களோட கணவர்மார்கள் மாதிரி தான் போனவங்க. அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் முதல் என்ன நடந்துச்சு? காவலர்கள் ஒரு போனலி எடுத்தோழி அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே தவிர மக்கள் ஊடகத்தில் அதிகமாக ஷேர் பண்ணி போலீஸ் அடிக்கிறவங்க பெரிய ஆளுன்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அவங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக நாங்கள் வந்து கேட்டு நாங்கள் கொடுப்போம். எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக காவலர் குடும்பங்களுக்கும் நாங்கள் அந்த இதுக்குமே நாங்கள் வந்து சாத்தாங்குளை கேஸுக்குமே அவங்க ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க. ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்கல ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எங்கள் ஃபேமிலி சார்ந்தவங்கல்ல அவங்களுக்காகவும் நாங்கள் நிதி திரட்டிட்டு தான் இருக்கோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச காவலர்களுக்கு யாருமே கேட்க யாரும் இல்லை. இந்த நாங்கள் வந்து கேட்போம். இந்த போராட்டம் வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். காவலர்களுக்கு நன்மதிப்பு கொடுங்க. நீங்கள் மக்களுக்கு தெரியட்டும் காவலர்களுக்கு போராடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இத்தனை தமிழ்நாட்டில் இத்தனை வருஷத்துல யாருமே காவலர்களுக்காக முன் வரவே கிடையாது. நாங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் காவலரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முன் வந்து நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா வெயில்ல வந்து நீங்க நீங்க மதுரைக்காரங்களுக்கு தெரியும். போலீஸ்காரங்க சித்திரை திருவிழால கிட்டத்தட்ட 15 நாள் வந்து வீட்லயே இருக்கவே மாட்டாங்க. அழகர் ஆத்துல இறங்குறப்ப போய் பாருங்க. போலீஸ் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு லீவு கூட பெர்மிஷன் கூட எதுவுமே கிடையாது. எங்க பிள்ளைகிட்ட வந்து கேளுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இன்னமும் நாங்கள் ஊதிய உயர்வுக்கு இது பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம், லீவுக்கு போராட்டம் பண்ணுவோம். இன்னமேல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நாங்கள் சொல்லுவோம் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் போலீஸ்காரங்க ஃபேமிலியும் போலீஸும் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு மக்கள்கிட்ட நாங்கள் போய் சொல்கிறோம். மக்கள் வந்து நாங்கள் நல்லா இருக்கோம், சம்பளம் நிறையா வாங்குறோம், நாங்கள் நல்லா இதாக இருக்கோம். இருக்கிறதே அரசு ஊழியர்லேயே மிக கம்மியான சம்பளம் எங்கள் காவலர்களுக்கு தான். அதிக பணி சுமை, அதிக வேலையாக நாங்கள் வேலை அதிகம் பார்க்குறோம். ஆனால் வந்து பணி சுமையும் அதிகம், சம்பளம் கம்மி. எல்லாருக்குமே இது வந்து தெரியாது. எல்லாரும் பார்க்குறவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து நிறையா சம்பளம் வாங்குறாங்க, அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. பணி சுமையும் எங்கள் காவலர்களுக்கு அதிகமாக இருக்குது. எல்லாமே அதுக்கான நாங்கள் போகிற அதுக்கானதானதை நாங்கள் வந்து கேட்போம். எங்கள் குடும்ப சார்பாக காவலர் குடும்ப அறக்கட்டளை சார்பாக நாங்கள் வந்து அதை வந்து கேட்கறதுக்காக தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இருக்காங்க அவங்க நாங்கள் வந்து 2014 வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க, சங்கம் கேட்டு நம்ம கேஸ் போடுவோம்னு சொல்லி. சரிங்க நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க, காவலர்களுக்கு நல்லது தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போயே 2014 வந்து நாங்கள் சங்கத்துக்கு கேஸ் போட்டோம். அது கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சு. நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி ரொம்ப இன்னும் அதுக்கடுத்து நாங்கள் சங்கத்துக்கு வந்து ட்ரை பண்ணோம். எங்களுக்கு வந்து அது வந்து சரியாக எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி அப்புறம் வந்து நம்ம காவலர்கள் குடும்பங்கள் மூலமாக நம்ம கொண்டு போவோம். இந்த பேச்சு வந்து நம்ம காவலர் குடும்பங்களுக்கு அது நல்லது தானே, காவலர்கள் செஞ்சாங்கன்னா காவலர் குடும்பங்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த காவலர் குடும்ப அறக்கட்டளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என் பேர் ஜி சத்யபிரியா, தலைவர் ட்ரஸ்ட்.